ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அனல் 15. அபியை பார்த்தவாறே இளவேலனிடம் ஆரோன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த அனைவருமே லேசான திகைப்போடு அவனை பார்க்கவும், இப்போ மட்டும் இல்ல, நான் பிறந்ததில் இருந்தே அவர் என் அத்தையின் கணவர். அப்போ நான் அவருக்கு மாப்பிள்ளைதானே என்று முடித்திருந்தான் ஆரோன். அதை கேட்டு அங்கிருந்தவர்களின் முகங்களில் புன்னகை தோன்ற அபி மட்டும் ஆரோனை நெற்றியை சுருக்கி பார்த்த அதே நேரம் அபியும் யோசனையாக ஆரோனை பார்த்திருந்தான். ஆனால் அவன் முகத்தில் இருந்து எப்போதும் போல் எதையுமே அனுமானிக்க முடியவில்லை. அவர்களின் பார்வை தன்மேல் இருப்பதை கவனித்தாலும் அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் இயல்பாகவே இரண்டொரு வார்த்தைகள் அங்கிருந்தவர்களிடம் பேசிவிட்டு சக்கரவர்த்தியை பார்க்க சென்றான் ஆரோன். அவன் வீட்டிற்கு வந்ததில் இருந்து வெளியே நடக்கும் அனைத்தையும் கேட்டவாறே தான் படுத்திருந்தார். சக்கரவர்த்தி, ஏன் இப்படி செஞ்ச என அவரால் ஆரோனிடம் கேட்க முடியவில்லை. அவர் செய்த தவறுக்கு அவருக்கு மட்டும் தண்டனை என்றிருந்தால் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இங்கு அவரை சார்ந்தவர்கள்தான் ஒவ்வொரு முறையும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் இத்தனை வருடங்களாக இவருக்காக, இவர்வேல் உள்ள மரியாதைக்காக என அன்பரசியை எதுவும் செய்யாமல் ஒதுங்கி சென்று கொண்டிருந்தவர்களின் இப்போதைய கோபத்தில் உள்ள நியாயமும் அவருக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதே நேரம் அன்பரசியை அந்த நிலையில் கண்டதும் எழிலரசியின் முகம்தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது. தன் இறுதி நாட்களில் சக்கரவர்த்தியிடம் அவர் கேட்டுக்கொண்ட வார்த்தைகளும் மனதில் வந்து நின்றது. அவர் செய்யறது எதுவும் சரின்னு நான் சொல்லல, உங்களை புரிஞ்சுக்காம நான் சொல்ல வருவதையும் கேட்காம அவர் நடந்துக்கிறதும் பேசுறதும் எல்லாமே தப்புதான். ஆனா அதுக்காக அவளை வெறுத்துறவோ அப்படியே விட்டுடவோ செய்யாதீங்க. இனி நானும் இல்லை, அவளுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, என் பொண்ணை விட்டுடாதீங்க என்று கெஞ்சுதலாக அவர் கேட்டுக்கொண்டபோது, என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் அவளை விட்டுட மாட்டேன், அவளுக்கு தான் புரிதல் இல்லை, எனக்குமா இல்லை என்றிருந்தார் சக்கரவர்த்தி. இப்போது இதையெல்லாம் இதோ தன் எதிரில் நிற்பவனிடம் சொல்லத்தான் முடியுமா? இல்லை அவளுக்கு உதவுமாறு கேட்கத்தான் முடியுமா? அதோடு சற்று முன் ஆரோனை அணைத்து கொண்டு அமுதரசி பேசிய வார்த்தைகளும் அவருக்கு தெளிவாக கேட்டிருந்தது. அதில் என்ன பேசுவது என்று புரியாமல் ஆரோனையே அவர் பார்த்திருக்க, அவரையே தான் கூர்மையாக பார்த்திருந்தான் ஆரோன். என்ன ஓடுது உங்க மனசுல? எதுவா இருந்தாலும் அதை தூக்கி தூர போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நீங்க ஆசையா ஏற்பாடு செஞ்ச உங்க பேரனுங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் இருக்கு, அங்க நீங்க கம்பீரமா வந்து உட்காரணும் இல்ல என்றான் ஆரோன். அதற்கு ஒரு வருத்தமான தலையசைப்பையே அவரிடம் இருந்து பதிலாக வரவும், டேக் கேர் தாத்தா என்று விட்டு அங்கிருந்து சென்றான் ஆரோன். தன் அறைக்குள் நுழைந்தவனை அழுகையோடு அமர்ந்திருந்த ரித்தி நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் வழக்கம் போல அவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் உள்ளே செல்ல முயன்றவனின் நடையை, ஏன் இப்படி செஞ்சீங்க என்ற ரித்தியின் குரல் தடை செய்திருக்க அவளை வியப்பாக திரும்பி பார்த்தான் ஆரோன். அவளாக பேசுவது இதுவே முதல் முறை. அதோடு அவளின் கேள்வியில் தெரிந்த ஆதங்கமும் அவனை வியக்க செய்ய நிதானமாக திரும்பி ரித்தியை பார்த்தான் ஆரோன். அதில் வேகமாக எழுந்து அவன் முன் வந்து நின்றவள், ஏன் இப்படி செஞ்சீங்க? அவங்க பாவம், அதுவும் எங்களை வச்சே இப்படி என்றவளின் வார்த்தைகளை முடிக்க விடாமல், அப்போ நாங்க எல்லாம் பாவம் இல்லையா என்றிருந்தான் ஆரோன். அதில் சட்டென அமைதியானாலும் உடனே மறுப்பான தலையசைப்போடு அவனை பார்த்தவள், நான் அப்படி சொல்லல, ஆனா உங்க கோபம் இப்படி இத்தனை பேர் முன்ன இப்படி அவங்கள அசிங்கப்படுத்தாம வேற ஏதாவது என்று தடுமாற்றத்தோடே சொல்லவும், அப்படி அவங்க நினைக்கலையே, எல்லா தப்பும் செஞ்ச உங்க அம்மாவை நான் இப்படி செஞ்சதுக்கே உனக்கு இப்படி பதறுதே, எந்த தப்பும் செய்யாத எங்க மேல சேனல்ல போய் உட்கார்ந்து பொய் புகார் வாசிச்சாங்களே, அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டும் கான்செப்ட் எல்லாம் என்கிட்ட கிடையாது.
எனக்கு ஒரு கண்ணு போனா என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிற பக்கா பிசினஸ்மேன் நானு. அப்புறம் உன்கிட்ட ஏன் இவ்வளவு விளக்கம் நான் கொடுக்கறேன்னு புரியுதா? ஏன்னா இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நீ தப்பா நினைச்சிடக்கூடாது பாரு. அதுக்குதான் இனிமேல் தான் இந்த ஆரோனோட ஆட்டமே ஆரம்பம். வரட்டா என்று வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்றுவது போலான குரலில் நக்கலாக சொல்லிவிட்டு உடை மாற்றும் அறைக்குள் நுழைந்தான் ஆரோன். அதில் அவன் சென்ற திசையையே திகைப்போடு ரித்தி பார்த்து கொண்டிருக்க, அறைக்குள் சென்ற வேகத்திலேயே திரும்ப வந்தவன், ஆக்சுவலி இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு தான் ரிலீஸ் செய்யற பிளான்ல இருந்தேன். ஆனா இப்போ என்று அவளையே ஒரு மாதிரி பார்த்து நிறுத்தியவன் என்னவென ரித்தி உணரும் முன்னே அவளின் கையை பிடித்து தரதரவென வெளியே இழுத்து சென்றான். அதே நேரம் தன் அறைக்குள் நுழைந்த அவியை நிமிர்ந்து கூட பார்க்க பிடிக்காதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் ரிஷி. அவளை ஒரு பார்வை பார்த்தபடியே குளியல் அறைக்குள் நுழைந்தான் அவி. ரித்திக்கு அப்படியே நேர்மாறாக இதை பற்றி அவியிடம் எதுவுமே கேட்க விரும்பவில்லை ரிஷி. அன்பரசி கைதான செய்தியை கேட்டே இந்த குடும்பம் மொத்தமும் குதூகலிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு தங்கள் மேல் வெறுப்புணர்வது இருப்பது புரிந்தும் இனி என்ன கேட்டு என்ன பயன் என்பது போலான மனநிலையில்தான் அமர்ந்திருந்தாள் ரிஷி. அதற்குள் ரித்தியை இழுத்து வந்து தன் காரினுள் தள்ளியவன் அவள் நடப்பதை உணர்ந்து விலகும் முன் காரை அதிவேகத்தில் எடுத்திருந்தான் ஆரோன். என்ன இதெல்லாம்? இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று பயமும் பதட்டமுமாக ரித்தி கேட்ட எதற்கும் ஆரோனிடம் இருந்து பதிலே வரவில்லை. அதோடு இப்படி ஒருத்தி தன் அருகில் அமர்ந்திருக்கிறாள் என்ற எண்ணமே இல்லாதது போல் ஆங்கில பாப் பாடலை சத்தமாக வைத்து ரசித்து தாளமிட்டவாறே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஆரோன். அவனிடம் கத்தி கதறி பார்த்துவிட்டு, ரித்து, அமைதியான நேரம், இப்போ நாம 2 பேரும் ரொமான்டிக் டேட்டுக்காக வெளியே வந்திருக்கோம். அப்படியே ஒரு லஞ்ச் சாப்பிட போறோம். இதுதான் இன்னைக்கான ஸ்கிரிப்ட், ப்ரிப்பேர் ஆகிக்கோ என்றபடியே ஒரு வெட் டிஷ்யூ பாக்ஸை தூக்கி அவள் மேல் விட்டெறிந்தான் ஆரோன். என்ன? அதெல்லாம் என்னால என்று துவங்கியவளை அந்த வார்த்தையை முடிக்க விடாமல் தடை செய்திருந்தவன், முடியுமா முடியாதாங்கிற கொஸ்டினே இங்க இல்ல பேபிமா. நான் சொன்னா அதை நீ செய்யணும், அவ்வளவுதான், டாட். இல்ல முடியாது அது இதுன்னு ஏதாவது சீன் போட நினைச்சா என்று சொல்லி சிறு இடைவெளி விட்டவன் தன் முகத்தையே என்ன சொல்ல போகிறானோ என ரித்தி கலவரமாக பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு, அங்க உங்க அம்மா மேல இன்னும் 4 கேஸ் எக்ஸ்ட்ரா விழும் என்றான் நக்கல் சிரிப்போடு ஆரோன். அதை கேட்டு அதிர்ந்தவள், இவன் செய்தாலும் செய்வான் என்று தோன்ற வேகமாக அந்த டிஷ்யூவை எடுத்து தன் முகத்தை அழுத தடம் தெரியாமல் துடைத்தாள் ரித்தி. அவளின் செய்கையையே பார்த்திருந்தவன் ரித்தியின் கலைந்திருந்த தலையை பார்க்க முடியை சுருட்டி கிளிப் போட்டிருந்தவள் அவசரமாக அதை எடுத்து தலையை கைகளால் கோதி சரி செய்து இரு பக்க காதோர முடியை மட்டும் இணைத்து கிளிப் போட்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்தவாறே காரை கொண்டு சென்று பார்க்கிங்கில் நிறுத்தியவன் சொடக்கிட்டு ரித்தியை தன்னை பார்க்க செய்தான். அவளும் விழி உயர்த்தி அவனை பார்க்க ஆராய்ச்சியாக அவள் முகத்தில் பார்வையை ஓட்டியவன், நாட் பேட் என்றான். எந்த ஒப்பனையும் இல்லாமலே அழகாக இருந்தவளைக் கண்டு ஆரோன். அதில் ரித்தி முகத்தை தழைத்து கொள்ள, அழகிதான் நீ என்று திடீரென ஒலித்த ஆரோனின் குரலில் திகைப்போடு நிமிர்ந்து ரித்தி அவனை பார்க்க, ஆனா இந்த அழகுதான் நாம நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தையும் உனக்கு கொடுக்குது இல்ல என்று முடித்திருந்தான் வெறுப்பான குரலில் ஆரோன். தன் மேலான ஆரோனின் அபிப்பிராயம் இதுதான் என்று புரிந்திருந்தாலும் அவன் ஒவ்வொரு முறையும் இப்படியான வார்த்தைகளை பேசும்போதும் வலிக்கத்தான் செய்தது. அதில் தன் வருத்தத்தை காண்பிக்காமல் முகத்தை தழைத்து கொண்டவளையே பார்த்திருந்த ஆரோன், பாம்பு கூட அழகுதான், ஆனா அதோட விஷம் இருக்கே என ஒரு மாதிரியாக இழுத்தவன், இந்த பாம்போட பல்ல நான் தான் பிடுங்கணும்னு இருந்திருக்கு பாரு என்றான் ஒருவித கேலி குரலில் ஆரோன். வேண்டுமென்றே தன்னை வருத்தப்பட வைக்கப் போகிறான் என புரிந்து முகத்தில் எந்த ஒரு எதிர்வினையையும் காண்பிக்கவில்லை ரித்தி. ஓகே, உன்னை பத்தி பேசி நேரத்தை வீணாக்காம வந்த வேலைய பாப்போமா? நாம போறது ஓப்பன் டெரஸ் ரெஸ்டாரண்ட். அங்க நாம ஒரு லவ் கப்பிள். இதுக்கு மேல உனக்கு சொல்லணும்னு இல்ல என்றவன், உனக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும், பின்னிட மாட்ட என்று சொல்லிவிட்டு கார் கதவை திறந்தான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவளால்
அதற்கு மேல் அப்படி இருக்க முடியாமல் போக, உங்களுக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? எங்க அம்மா அங்க அப்படி இருக்கும்போது என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் திணற, அப்படியே திரும்பி அவளை பார்த்திருந்த ஆரோன், நியாயமா மட்டும் இல்ல, நிம்மதியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்கிட்ட கேட்கணுமா என்றான் நக்கலாக ஆரோன். இதில் வேறு எதுவும் பேசாமல் ரித்தி தலையை குனிந்து கொள்ள, அவளையே சில நொடிகள் விழிகளை சுருக்கி பார்த்தவன், இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசுற, உன்னை இப்படியே விடக்கூடாதே என்ற எண்ணத்தோடு வேகமாக காரில் இருந்து இறங்கி கதவை அடித்து மூடியவன் தன் அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தான். 2 நிமிடத்தில் அலைபேசியில் பேசி முடித்து அழைப்பை துண்டித்தவன் அதுவரையும் ரித்தி காரில் இருந்து இறங்காமல் ஏதோ யோசனையோடு அமர்ந்திருப்பதைக் கண்டு வேகமாக அவள் பக்கம் வரவும், அங்கு வேறொரு கார் வந்து இவர்கள் அருகில் நிற்கவும் சரியாக இருந்தது. அதில் உடனே தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டவன் ரித்தி அமர்ந்திருந்த கார் கதவை திறந்து பிடித்தவாறே, மகாராணி இறங்க மாட்டீங்களோ? உங்களை ஒருத்தர் சிவப்பு கம்பளம் விரித்து கூப்பிடணுமோ என்று பல்லை கடித்தபடியே கேட்டான் ஆரோன். அவன் வார்த்தையிலும் குரலிலும் தான் கோபம் இருந்ததே தவிர அவனின் செயலை பார்க்கும் யாருக்கும் காதலோடு ஆரோன் தன் மனைவிக்கு கார் கதவை திறந்து பிடித்து இறங்குமாறு சொல்வது போல்தான் முகபாவம் இருந்தது. அதை அவர் அருகில் இருந்த காரில் இருந்து இறங்கிய 2 இளம் பெண்கள் ரசனையோடு பார்த்தபடியே தங்களுக்குள் ஏதோ கிசுகிசுத்தவாறு சென்றனர். இதற்காகவே அப்படி செய்திருந்தவன் அதில் உண்டான இகழ்ச்சி புன்னகையோடு நிமிர்ந்து நிற்க, மெல்ல தடதடக்கும் இதயத்தோடு காரில் இருந்து இறங்கினாள் ரித்தி. ஏதோ ஒரு முடிவோடு ஆரோன் இங்கே அழைத்து வந்திருப்பது போல் தோன்றவும், எது நடந்தாலும் சமாளிக்கும் திடம் வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஆரோனோடு உள்ளே செல்ல தயாரானாள் ரித்தி. அவளின் முகத்தில் வந்து போன மாற்றங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆரோன், உள்ள போலாமா பேபி என்றவாறே ரித்தியின் இடையில் கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்தான் ஆரோன். அதில் இயல்பாக அந்த கைகளுக்குள் இருக்க முடியாமல் நெளிந்தவள், ப்ளீஸ் இது மட்டும் வேண்டாமே, நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனா இது மட்டும் எனும்போதே ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை கேள்வியாக பார்த்திருந்தவன், ஓய் பேபிமா, உனக்கு இது பிடிக்கலையா என்று சிறு இடைவெளி விட்டவன், அப்போ நாம இப்படித்தான் உள்ள போறோம் என்றான் ஒரு கண் சிமிட்டலோடு ஆரோன். அப்படி சொன்னதோடு நிறுத்தாமல் முன்பு சேலையோடு சேர்த்து அணைத்து பிடித்திருந்தவனின் கைகள் இப்போது அவளின் வெற்றிடையில் அழுத்தமாக பதிந்தது. இதற்கு மேல் இதை பற்றி பேசி மேலும் நிலைமையை கெடுத்து கொள்ள விரும்பாமல் அமைதியாக அவனோடு இணைந்து நடந்தாள் ரித்தி. என்னதான் ஆரோன் சொன்னது போல் நடித்து விடலாம் என நினைத்தாலும் அதை அவளால் அத்தனை எளிதாக செய்துவிட முடியவில்லை. மனம் முழுக்க அன்பரசி இப்போது எங்கு எப்படி என்ன நிலையில் இருக்கிறாரோ என்று ஒரு புறம் தவித்து கொண்டிருக்க, மற்றொரு மனமோ தன்னை இங்கு ஆரோன் இப்படி படுத்தி எடுத்து கொண்டிருக்க அங்கு ரிஷியை அவி எப்படி துடிக்க செய்து கொண்டிருக்கிறாரோ என்றும் தவித்தது. அதே நேரம் ஆரோனின் இந்த நெருக்கம் நிஜமாகவே அவன் மேல் நேசம் கொண்டுள்ளவளை இயல்பாக இருக்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. ஆரோனின் ஒவ்வொரு செயலும் நடிப்பு என புரிந்தாலும் அவனின் அருகாமையும் செயலும் அவளை தன் மன இறுக்கத்தையும் மீறி லேசாக தடுமாற செய்து கொண்டிருந்தது. இப்படியே இருவரும் உள்ளே செல்ல அங்கு அடுத்தவர் தொல்லை இல்லாமல் அமரும்படியான இருக்கையை கேட்டு வாங்கி கொண்டு ரித்தியோடு சென்று அமர்ந்தான் ஆரோன். வட்ட மேசையோடு அலங்கார இருக்கை இருக்க நெருக்கமாக அவளோடு அமர்ந்து முழுக்க முழுக்க ரித்தியின் விருப்பமானதையே அவளை கேட்டு ஆர்டர் செய்வது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி நடிப்பில் பின்னி கொண்டிருந்தான் ஆரோன். அதை அங்கிருந்த அனைவரும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் கடந்த 2 நாட்களாக இவர்கள்தானே அத்தனை தொலைக்காட்சிகளிலும் ஹாட் டாபிக். அவர்களை இங்கு நேரில் கண்டதில் உண்டான பரபரப்போடு அங்கிருந்த பலர் தங்கள் அலைபேசியில் அதை பதிவு செய்து கொண்டிருந்தனர். அதோடு இந்த ஹோட்டலின் உரிமையாளர் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவன அதிபரின் தங்கை கணவர். அவரின் மூலம் விஷயம் செய்தி நிறுவனத்திற்கு சென்று இருந்தது. இதையெல்லாம் எதிர்பார்த்தே இங்கு வந்திருந்த ஆரோன் தன் புன்னகையை மறைத்தபடியே ரித்திக்கு இனிப்பை ஊட்டிக் கொண்டிருந்தான். அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவதும் அவளோடு புன்னகையோடு எதையோ பேசி சிரித்தவாறே சாப்பிடுவதோடு அவ்வப்போது அவளுக்கு ஊட்டுவதையும் கண்ட அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் நேற்று அன்பரசி பேசியது எதுவுமே உண்மையில்லை என்று மீண்டும் ஒரு முறை கண்முன்னே உறுதியானது. இல்லை என்றால் காலையில்தான்
பெற்றோர் கைதாகி இருக்க அதை பற்றிய கவலை கொஞ்சமும் இல்லாமல் ரித்தி இத்தனை இயல்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதே அத்தனை தவறும் அன்பரசியின் மீதுதான் என அனைவருக்கும் சொல்லாமல் சொல்வது போல் இருக்க, அதே நேரம் இவர்களின் புகைப்படத்தோடு இதே செய்தி பல சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அதிலும் ஆரோன் அவளுக்கு ஊட்டும் புகைப்படம்தான் எல்லா இடங்களிலும் பகிரப்பட்டு இருந்தது. இதை கண்டு கங்கையரசன் நெற்றியை சுருக்கினார். ஏனெனில் ஆரோன் அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றது இங்கிருக்கும் யாருக்குமே தெரியவில்லை. இதில் யோசனையானவர் அவியும் கூட போயிருக்கானோ என யோசித்துக் கொண்டு இருக்கும்போதே அவி மேலிருந்து இறங்கி வர அவனை கேள்வியாக பார்த்தார் கங்கையரசன். நீ ஆறு கூட போகலையா என்றார். ஆறு கூடவா? எங்க டேட்? ஆபீஸுக்கா? ஆனா மீட்டிங் எல்லாம் கூட கேன்சல் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம்னு இல்ல சொன்னா என்று அவை குழப்பமாக கேட்கும் போதே அவனுக்கும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் செய்தி கேட்டது. அதில் திகைத்து அவி அதை பார்த்து கொண்டிருக்க, மாப்பிள்ளை இப்போ என்ன பிளான் செய்யறாருன்னு தெரியல, ஆனா எதுவா இருந்தாலும் சிறப்பா செய்வார் என்றிருந்தார் குஷியான குரலில் இளவேலன். ஆனால் அதற்கு நேர்மாறான முகபாவத்தோடு புன்னகை முகமாக ரித்திக்கு ஆரோன் ஊட்டும் காட்சியையே கண்டபடி அந்த செய்தியை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அபி.